அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். அதிமுக கட்சிக்கு வந்து மிகப்பெரிய கூட்டணி கட்சி ஒன்று வர இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ மீண்டும் வந்து கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கா? புதிய நான் சில கட்சி தான் வரும்னு சொல்லுவேன். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சில கட்சியில் ஒன்று சொன்னால் வந்தாச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி வந்தது, பிறகு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்தது. இன்னும் சில கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம். வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கூட்டமைப்பு இன்னைக்கு முதல்ல ஒரு நன்றி மன்றம் நடக்குது. அதற்கான அழைப்புகளில் முழுக்க அதிமுக மேடம் ஜெயலலிதா அப்புறம் உங்கள் ஆட்சியை மட்டும் குறை சொல்லியிருக்காங்க. அதற்கு அது உள்ள இருக்க ஒருங்கிணைப்பாளர்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஏங்க, உங்களுக்கு தெரியாதவனும் இல்லை, பத்திரிகை ஊடக நம்பர்களுக்கும் தெரியாதவனும் இல்லை. ஸ்டாலின் இப்பொழுது அறிவிக்கப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம், இதில் என்ன உண்மை இருக்குது? அவர்கள் கேட்கின்ற கோரிக்கை என்ன? பழைய ஓய்வு திட்டம், பங்களிப்பு இல்லாத ஓய்வு திட்டம் என்னதான் கேட்குறாரு. ஸ்டாலின் என்ன அறிவிச்சிருக்காரு? பங்களிப்பு உள்ள ஓய்வு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. அது அவர் வைத்த கோரிக்கை நிறைவேற்றலையே. ஏற்கனவே மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட அந்த ஓய்வு திட்டத்தில் சில மாற்றங்களை செஞ்சு அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அரசு ஊழியர்களுக்கு இந்த குழந்தை அழுதா மிட்டாய் கொடுத்து அது சரி செய்வாங்க பாரு, அது மாதிரி அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்த ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன அறிவிப்பு கொடுத்து சரி செஞ்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். அதுக்கு சில சங்கங்கள் தொலை போயிருக்குது. சார், எப்பவுமே திமுக தேர்தல் அறிக்கை வந்து கதாநாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இப்போ வந்து 2 அறிக்கை விட்டுருக்கீங்க இது வரைக்கும். அங்கே ஏதாவது ஸ்லீப்பர் செல் வச்சிருக்கீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. ஸ்லீப்பர் செல் எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுடைய ஏங்க, ஒவ்வொரு கட்சிக்கு இருக்கிற தனித்தன்மைங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேர்தல் அறிக்கை கொடுத்தா நன்மை பெருக்கும்னு நாங்கள் நினைச்சோம். அதன் அடிப்படையில் நாங்களுடைய முதல் கட்டம் 2ஆம் கட்டம் 2 தேர்தல் அறிக்கை நான் வெளியிட்டிருக்கோம். பிரைம் மினிஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி நீங்க சொல்லக்கூடிய எல்லா கட்சியும் இன்னும் ஒரு சில பேசிட்டு இருக்கிறோம். இன்னும் தேர்தல் அறிவிக்கல. தேர்தல் அறிவிச்சா தானே தேர்தல் நெருங்க தானே கூட்டணி முழுமை பெறும். தமிழக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க. ஆனால் அதிமுக சார்பில் எந்த ஒரு போராட்டமும் முன்னெடுக்கல. இப்போ கூட போராட்டம் அறிவிச்சிருக்கல. தொடர்ந்து போராட்டம். ஏங்க, நாங்கள் தான் போராட்டம் கூட 13ஆம் தேதி அறிவிச்சோம். உடனே 12ஆம் தேதி அறிவிச்சிட்டாங்க. நாங்கள் போராட்டம் அறிவிச்ச உடனே 12ஆம் தேதி திமுக அறிவிச்சிருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அங்கங்கே இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனையை முன்னிறுத்தி நாங்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். பாருங்கள், பத்திரிகைகள் வந்திருக்கு, ஊடகத்தில் வந்திருக்குது. ஒரு மாநகராட்சி, நகராட்சி, பொதுமக்களுடைய கருத்துக்கள் பிரச்சனை ஏற்பட்டால் அது குறித்து தான் நாங்கள் போராட்டம் நடத்துவோம். ஒரு மாநாடு நடத்திட்டே இருக்காங்க திமுக. வேற என்ன மாநாடு நடத்தி வேற வழி இல்லையே. தினம் ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க, தினம் ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அந்த பேர் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? நினைச்சு பாருங்க, எத்தனை பேர் வச்சிருக்கிறாங்க. பேர் வைப்பதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கு. தினம் ஒரு பேர், ஒரு போட்டோ ஷூட்டு உங்க பத்திரிகையில் ஊடகத்தையும் அதை வெளிப்படுத்துவீங்க. அதோட எனக்கு முடிஞ்சு போச்சு.